முருகப்பெருமான் மயிலுக்கும் பாம்புக்கும் சொல்லும் நல்ல செய்தியோட ஒரு சிறுகதை. அமைதியான அர்த்தமுள்ள தமிழ்ல. மயில் சொல்லிய நல்ல பாடம். பழனிமலையின் உச்சியில் முருகப்பெருமான் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய அருகில் அவருடைய வாகனமான மயில் மிகவும் பெருமையோடு நின்றது. மயில் தன் அழகான இறகுகளை விரித்து தன்னை பார்த்து கொண்டே நினைத்தது, என்னளவு அழகு! எல்லாரும் என்னை பார்த்து ரசிக்கிறார்கள். அந்த நேரம் அருகில் இருந்த பாறையிலிருந்து ஒரு பாம்பு மெதுவாக வழிவந்தது. அது சற்றே தலை குனிந்து நின்றது. மயில் பாம்பை பார்த்து சிரித்தது. நான் அழகின் வடிவம், நீயோ எல்லாருக்கும் பயம் தர்றவ. அதை கேட்ட முருகப்பெருமான் மெதுவாக புன்னகைத்தார். முதலில் மயிலை பார்த்து சொன்னார், மயிலே, உன் அழகு உனக்கு கிடைத்த பரிசு. ஆனால் அதை கொண்டு அகந்தை கொண்டால் அது உன் வீழ்ச்சிக்கு காரணமாகும். அழகு பணிவோடு இருந்தால்தான் அது முழுமையடையும். பின்பு பாம்பை நோக்கி சொன்னார், பாம்பே, உன்னிடம் விஷம் இருக்கிறது. அது உன் பாதுகாப்புக்கான சக்தி. ஆனால் தேவையில்லாமல் அதை பயன்படுத்தினால் நீயே பயத்தின் அடையாளமாகி விடுவாய். சக்தி கட்டுப்பாட்டோடு இருந்தால் அதுவே ஞானமாகும். மயிலும் பாம்பும் தலை குனிந்து கேட்டன. முருகன் மீண்டும் சொன்னார், அழகு பணிவோடு இருக்கணும், சக்தி கருணையோடு இருக்கணும். அப்போதுதான் இந்த உலகம் சமநிலையோடு இருக்கும். அன்று முதல் மயில் பெருமையை விட்டது, பாம்பு கோபத்தை விட்டது. முருகப்பெருமான் சிரித்தபடியே இருவரையும் பார்த்தார். நல்ல செய்தி. அழகு இருந்தாலும் அகந்தை வேண்டாம், சக்தி இருந்தாலும் கொடுமை வேண்டாம். அதுதான் முருகன் வழி.